வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நேட்டோ நாடுகள் ரஷ்ய விமானங்கள் தங்கள் வான்வெளிக்கு நுழைந்தால் அவற்றை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்று ரஷ்ய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செவ்வாய்க்கிழமை கூறினார். நியூயார்க்கில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபை கூட்டத்தின் போது உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் செலன்ஸ்கி ட்ரம்ப் சந்தித்த போது இந்த கருத்துக்கள் வந்தன. இதுபோன்ற சூழ்நிலையில் நேட்டோ நட்பு நாடுகளை அமெரிக்கா ஆதரிக்குமா என்ற கேள்விக்கு பதில் கொடுத்த ட்ரம்ப் அது சூழ்நிலையை பொறுத்தது என்றார். இந்த மாத தொடக்கத்தில் போலந்து மற்றும் ரொமேனியா ரஷ்ய விமானங்கள் தங்கள் வான்வெளியில் அத்துமுறை நுழைந்ததாக புகார் செய்ததால் நேட்டோ ரஷ்ய போர் விமானங்களை எதிர்த்து போராட முடிவு செய்தது. எஸ்டோனியா வெள்ளிக்கிழமை 3 ரஷ்ய ஜெட் விமானங்கள் தங்கள் வான்வெளிக்குள் நுழைந்ததாக கூறியது. அதை ரஷ்யா மறுத்துள்ளது. போலந்து வெளியுறவு அமைச்சர் ராடெக் சிகோர்ஸ்கி நேட்டோ நட்பு நாடுகள் தங்கள் வான்வெளியில் ரஷ்ய விமானங்களை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்று ட்ரம்பின் கூற்றுக்கு உடனே சுட சுட பதிலளித்தார். சிகோர்ஸ்கி எக்ஸில் வெளியிட்ட ஒரு சொல் பதிவில் செய்வோம் என்று எழுதினார். நேட்டோவின் பொதுச் செயலாளர் மார்க் ரூட்டே செவ்வாய்க்கிழமை நேட்டோவின் உறுப்பினர் நாட்டு பகுதியை பாதுகாப்பதற்கான நேட்டோவின் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தினார். ஆனால் நேட்டோவின் உறுப்பினர் நாட்டு வான்வெளியை மீறும் எந்த ஒரு ரஷ்ய விமானமும் சுட்டு வீழ்த்தப்படும் என்று கூற மறுத்துவிட்டார். ஊடுருவும் விமானங்களை சுட்டு வீழ்த்தலாமா வேண்டாமா என்பது குறித்த முடிவுகள் நிச்சயமாக அந்த நேரத்தில் எடுக்கப்பட வேண்டியவை. ஊடுருவும் ரஷ்ய விமானத்தால் ஏற்படும் அச்சுறுத்தல் தொடர்பான கிடைக்கக்கூடிய உளவு தகவலை அடிப்படையாக கொண்டவை. இதில் நோக்கம், ஆயுதம் மற்றும் நேச நாட்டு படைகள், பொதுமக்கள் அல்லது உள்கட்டமைப்புகளுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து ஆகியவற்றை கருத்தில் கொண்டே நாம் பதிலடி கொடுக்க வேண்டும் என்று ரூட்டே கூறினார். அதே நேரத்தில் நேட்டோ ரஷ்யாவுக்கு அதன் அதிகாரப்பூர்வ எச்சரிக்கையை அனுப்பியுள்ளது. செவ்வாய்க்கிழமை நேட்டோ மாஸ்கோவுக்கு அனுப்பியுள்ள எச்சரிக்கையில் நேட்டோவின் வான்வெளியில் மேலும் ஏதேனும் மீறல்கள் நடந்தால் அதற்கு எதிராக நேட்டோ அனைத்து வழிகளையும் பயன்படுத்தும் என்று கூறப்பட்டுள்ளது. நேட்டோவின் எச்சரிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டதாவது ரஷ்யா சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நேட்டோ நாடுகள் சர்வதேச சட்டத்தின்படி நம்மை பாதுகாத்துக் கொள்ளவும் அனைத்து திசைகளிலிருந்து வரும் அனைத்து அச்சுறுத்தல்களையும் தடுக்கவும் தேவையான அனைத்து ராணுவ மற்றும் ராணுவம் அல்லாத கருவிகளையும் பயன்படுத்தும். பதிலடி கொடுப்பதற்கு நாங்கள் தேர்ந்தெடுக்கும் விதம், நேரம் மற்றும் களத்தில் உள்ள சூழ்நிலைக்கு ஏற்ப நாங்கள் பதிலடி கொடுப்போம். எந்த ஒரு நட்பு நாடு மீதான தாக்குதலையும் அனைவரின் மீதான தாக்குதலாக கருதுவோம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. நேட்டோ எச்சரிக்கை அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்பது குறித்து எந்த விவரங்களையும் வழங்கவில்லை. எஸ்டோனியா நேட்டோ ஒப்பந்தத்தின் பிரிவு 4 கீழ் முறையான ஆலோசனைகளை கோரியதை அடுத்து இந்த எச்சரிக்கை வந்துள்ளது. பிரதமர் டொனால்ட் டஸ்க் போலந்து பிரதேசத்திற்குள் அனுமதியின்றி வரும் விமானங்களும் எம்மால் சுட்டு வீழ்த்தப்படும், இதில் எந்த விவாதமும் கிடையாது என்று கூறினார். மற்ற நேட்டோ நாடுகள் இந்த அணுகுமுறையை ஆதரிக்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை. போலந்து வான்வெளியை மீறி தொடர்ந்து நேட்டோ பொதுச் செயலாளர் மார்க் ரூட் கிழக்கு சென்றி திட்டத்தினை உருவாக்குவதாக அறிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, எங்கள் வான்வெளியில் ரஷ்ய விமானங்கள் அத்துமுறை நுழைவதை நாங்கள் காண்கின்றோம். அது வேண்டுமென்றே செய்யப்பட்டதா இல்லையா என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஊடுருவலை எதிர்கொள்வதும் கூட்டணியின் ஒவ்வொரு உறுப்பினரை பாதுகாப்பதும் மிக முக்கியம் என்று நேட்டோ தலைவர் கூறினார். இதற்கிடையில் செவ்வாய்க்கிழமை டென்மார்க் பிரதமர் மெட் ஃபிரெட்ரிக்சன் திங்கட்கிழமை இரவு பல ஆளற்ற விமானங்கள் காணப்பட்டதை தொடர்ந்து கோபன்ஹேகன் விமான நிலையம் பல மணி நேரம் மூட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதை சுட்டிக்காட்டி அது ரஷ்யாவால் அனுப்பப்பட்ட விமானங்கள் என்பதை நிராகரிக்க முடியாது என்று கூறினார். கிரெம்ளின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் குற்றச்சாட்டுகளை ஆதாரமற்றது என்று கூறினார். திங்கட்கிழமை இரவு ஆளற்ற விமானங்கள் காணப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட பின்னர் நோர்வேயில் உள்ள ஆஸ்லோ விமான நிலையமும் 3 மணி நேரம் மூடப்பட்டது. 2025ஆம் ஆண்டில் ரஷ்யா நோர்வேயின் வான்வெளியில் 3 முறை அத்துமுறை நுழைந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் திங்கட்கிழமை நடந்த சம்பவம் வேண்டுமென்றே செய்யப்பட்டதா அல்லது வழிச்செலுத்தல் பிழைகளின் விளைவாக இருந்ததா என்பது தெளிவாக தெரியவில்லை. காரணம் எதுவாக இருந்தாலும் இது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று பிரதமர் ஜோனாஸ் ஹாகர்ஸ்டோர் கூறினார். எஸ்டோனிய பாதுகாப்பு அமைச்சர் ஹன்னோ பெவ்கூ கூறிய போது, இந்த ஆண்டு தொடக்கத்தில் எஸ்டோனிய வான்பகுதியில் 3 ஆளற்ற விமானங்கள் ஊடுருவின. அந்த சம்பவங்களில் இருந்து தற்போது நடந்த ஊடுருவல் முற்றிலும் மாறுபட்டது. ஏனென்றால் இம்முறை ஊடுருவியவை விமானிகளால் இயக்கப்படும் 3 மிக்-31 போர் விமானங்கள். இது மிகவும் ஆபத்தான விரிவாக்கத்தை குறிக்கின்றது. நேட்டோவின் போர் விமானங்கள் ரஷ்யர்களை எஸ்டோனியாவின் வான்வெளியில் இருந்து வெளியே துரத்தின. அடுத்த முறை எமது எல்லைக்குள் வரும் ரஷ்ய விமானங்களை சுட்டு வீழ்த்த தயாராக இருக்கின்றோம் என்று தெரிவித்தார். அதை நாங்கள் செய்ய தயங்க மாட்டோம். இது நேட்டோ நாடுகளிடையே உள்ள பொதுவான புரிதலும் பிரிவு 4 ஆலோசனைகளின் விளைவும் ஆகும் என்று குறிப்பிட்டார். எஸ்டோனிய வெளியுறவு அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் ரஷ்ய மிக்-31 போர் விமானங்கள் நேட்டோ வானத்தில் 12 நிமிடங்கள் தங்கியிருந்தன. எஸ்டோனிய வான்வெளியில் ஆழமாக பறந்தன. மேலும் நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடான எஸ்டோனியாவின் தலைநகரான தாலினுக்கு சில நிமிடங்கள் பறத்தல் தொலைவில் ரஷ்ய விமானங்கள் பறந்தன என்று கூறியது. ஜெட் விமானங்களை சுட்டு வீழ்த்துவதற்கு பதிலாக எஸ்டோனிய வான்வெளியில் இருந்து வெளியேற்ற முடிவை எடுத்தோம். அடுத்த தடவை அந்த முடிவை எடுக்க மாட்டோம் என்றும் கூறப்பட்டுள்ளது.
செக் குடியரசின் ஜனாதிபதி பீட்டர் பவல் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு நேட்டோ நாடுகளின் பதில் ஒரு அறிக்கை வடிவில் இருக்கக்கூடாது. ரஷ்ய விமானங்களுக்கு தெளிவான ராணுவ பதிலடி இருக்க வேண்டும் என்று கூறினார். ரஷ்யா தான் தவறு செய்து விட்டதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லைகளை தாண்டிவிட்டதாகவும் மிக விரைவில் உணரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். திங்கட்கிழமை ஐநா பொது சபையின் முன் பேசிய போலந்து துணை பிரதமர் ராடோஸ்லாவ் சிகோர்ஸ்கி இந்த எச்சரிக்கையினை எதிரொலித்தார். ரஷ்ய அரசாங்கத்திற்கு எமது எச்சரிக்கை, மற்றொரு ஏவுகணை அல்லது விமானம் எமது அனுமதியின்றி வேண்டுமென்றோ அல்லது தற்செயலாகவோ நமது வான்வெளிக்குள் வந்தால் அது சுடப்படும். அதன் எரிந்த பாகங்கள் நேட்டோ பிரதேசத்தில் வீழ்ந்தால் தயவு செய்து பின்னர் புகார் செய்ய இங்கு ஐநாவுக்கு வர வேண்டாம், நாங்கள் உங்களை எச்சரித்தோம் என்று தெரிவித்தார். 2022 ஆண்டின் தொடக்கத்தில் உக்ரைன் மீதான முழு அளவிலான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து செப்டம்பர் 10 போலந்தில் ரஷ்ய ஆளற்ற விமானங்கள் ஊடுருவியது நேட்டோவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே நடந்த முதல் நேரடி மோதல். ரஷ்ய விமானங்களின் ஊடுருவல் ஐரோப்பா முழுவதும் உள்ள தலைவர்களிடையே பரவலான எழுச்சியை ஏற்படுத்தியது. ரஷ்ய ஊடுருவலுக்கு எதிரான நேட்டோவின் தயார் நிலை குறித்த கேள்விகளை எழுப்பியது. ஊடுருவல் விமானங்களை சுட்டு வீழ்த்தும் நேட்டோவின் முடிவு அப்படி இருக்க ஐரோப்பிய ஒன்றியம் தமது திட்டத்தை அறிவித்துள்ளது. பொதுவான ஐரோப்பிய ஒன்றிய வான்வழியை ரஷ்யா மீறுவதை தடுக்கவும் அப்படியொரு ஊடுருவல்களுக்கு விரைவாக பதிலடி கொடுக்கவும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கிழக்கு பகுதியில் ஒரு ஆளற்ற விமான பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கும் நோக்கத்தை ஐரோப்பிய ஆணையம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. ஒரு மாதத்துக்கும் குறைவான காலத்தில் ரஷ்ய விமானங்கள் போலந்து, ரொமேனியா மற்றும் எஸ்டோனியா ஆகிய 3 ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளின் வான்வழியும் மீறியுள்ளது. இந்த செயல்கள் உக்ரைனிய பொதுமக்கள் மீது தீவிரமடைந்து வரும் தாக்குதல்களுடன் ஒத்துப்போகின்றன. திங்கட்கிழமை கோபன்ஹேகன் விமான நிலையத்தில் 2 முதல் 3 பெரிய ஆளற்ற விமானங்கள் காணப்பட்டன. இதனால் கிட்டத்தட்ட 4 மணி நேரம் நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டன. விமான நிலையம் பின்னர் மீண்டும் திறக்கப்பட்டது. ஆனால் தாமதங்கள் குறித்து எச்சரிக்கப்பட்டு சில விமானங்கள் புறப்பாடுகள் ரத்து செய்யப்பட்டன. நோர்வேயின் ஒஸ்லோ விமான நிலையமும் பாதிக்கப்பட்டது. விமான நிலையம் முழு கொள்ளளவு எண்ணிக்கையில் பயணிகளை கொண்டிருந்தாலும் எரிபொருள் கிடங்குகளுக்கு அருகில் விமானங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததாலும் ஆபத்து மிக அதிகமாக இருந்ததால் ஆளற்ற விமானத்தை சுட்டு வீழ்த்துவதை தவிர்த்ததாக போலீசார் தெரிவித்தனர். டேனிஷ் பிரதமர் மெட்டே ஃபிரெடிக்சன் இந்த சம்பவத்தை டேனிஷ் முக்கியமான உள்கட்டமைப்பு மீதான மிக கடுமையான தாக்குதல் என்று அழைத்தார். செவ்வாய்க்கிழமை ஐரோப்பிய ஒன்றியத்தின் மாநில உரையில் உர்சுலா வான் டெர் லேயனால் முதலில் வெளியிடப்பட்ட ஒரு புதிய முயற்சியான ஆளற்ற விமான தடுப்பு சுவர் பற்றி மீண்டும் பேசப்பட்டது. அது பற்றி பேசிய அவர், ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஆளற்ற விமான தடுப்பு சுவர் இருக்க வேண்டியதன் அவசியத்தை இன்னமும் சந்தேகிப்பவர்களுக்கு அது எவ்வளவு முக்கியம் என்பதற்கான மற்றொரு உதாரணத்தை இங்கே காண்கிறோம் என்று கூறினார். ரொமேனியா, போலந்து, எஸ்டோனியா இப்போது டென்மார்க்கில் உள்ள சமீபகால ஊடுருவல்கள் 4 ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடுகளை குறிவைத்துள்ளன. இதனால் தான் இந்த ஆளற்ற விமான தடுப்பு சுவர் திட்டத்தில் நாங்கள் பணியாற்றுவோம். இந்த திட்டம் கிழக்கு பகுதியில் உள்ள 7 உறுப்பினர் நாடுகளை ஒன்றிணைக்கும். ஆளற்ற விமான தடுப்பு சுவர் திட்டத்தில் எஸ்டோனியா, லட்வியா, பின்லாந்து, லித்துவானியா, போலந்து, ரொமேனியா மற்றும் பல்கேரியாவும் இணைந்துள்ளன. டென்மார்க் இப்போது இந்த முயற்சியில் இணைந்துள்ளது என்று ரெக்னியர் அறிவித்தார். இதற்கு நேர்மாறாக உக்ரைனுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் ஹங்கேரி மற்றும் ஸ்லோவாக்கியா ஆகியவை இந்த திட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லை. விவாதங்கள் பின்னர் விரிவாக்கப்படலாம் என்று பிரசல்ஸ் தெரிவித்துள்ளது. தேசிய பிரதிநிதிகளுக்கும் ஐரோப்பிய பாதுகாப்பு ஆணையர் ஆண்ட்ரியஸ் குபிலியஸுக்கும் இடையே வெள்ளிக்கிழமை முதல் கூட்டம் நடைபெறவுள்ளது. தற்போதுள்ள திறன்கள், ராணுவ இடைவெளிகள் மற்றும் நிதி தேவைகள் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடைபெறும். ஆளற்ற விமான தடுப்பு சுவர் நடைமுறையில் எவ்வாறு செயல்படக்கூடும், அதற்கு என்ன செலவுகள் ஏற்படக்கூடும் என்பது தெளிவாக தெரியவில்லை.